الله يعلم ما تحمل كل أنثى وما تغيض الأرحام وما تزداد وكل شيء عنده بمقدار. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினமும் ஒரு செய்தியை பார்த்து வரோம்ல. அதுல இந்த ஏகத்துவமும் எதிர்வாதத்தின் தொடர்ச்சியா என்ன நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா, பொதுவா இந்த குரான் இருக்குல்ல, இஸ்லாமிய வேத நூலான குரான் வந்து நபிகள் நாயகத்துக்கு மூலியமா நம்ம மனித சமுதாயத்துக்கு அருளப்பட்டது நம்ம சொல்றோம். ஆனா இந்த ஏகத்துவத்துக்கு எதிராக வாதம் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது வந்து மனித படைப்பு, முகமது வந்து மிகப்பெரிய அறிவாளியா இருந்திருக்காரு, அவராத்தான் இந்த குரானுடைய வசனங்களை தொகுத்து நமக்கு வழங்கியிருக்காருன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா நம்ம பெரிய ஆய்வுக்கு உட்படுத்துறோம். இந்த குரானை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது மிகப்பெரிய இந்த காலத்து கண்டுபிடிப்புகள், 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி அருளப்பட்ட முகமதுக்கு அருளப்பட்ட வேதத்துல இந்த காலத்துல கண்டுபிடிக்கப்படுற கண்டுபிடிப்புகள் ஏராளமா புதைந்தெடுக்க நம்ம பார்க்க முடியுங்க. அதுல நம்ம முக்கியமா என்ன பார்க்கணும்னா, ஒன்னொன்னா பார்த்து வரோம்ல, அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 56வது வசனத்துல இந்த முகமதுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை பொய்ன்னு சொல்றேலப்பா, நீ பொய்ன்னு சொல்லிக்க. பொய்ன்னு சொன்ன பிறகு நீ மறுமை நாள்ல உனக்கு மிக பெரும் வேதனை இருக்குது. உனக்கு மறுமை நாள்ல உன்னை தீயில போட்டு சுட்டு எடுத்துட்டு எப்படி சுட்டு எடுப்போம் கேட்டீங்கன்னா, நீ வந்து எப்ப எல்லாம் உனக்கு தோல் கருகுதோ அப்ப புது தோலை போத்தி உன்னை சுட்டு எடுப்போம்னு சொல்றாங்க. இதை நம்ம ஆழமா என்ன சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்குன்னா, பொதுவா வந்து பெரும் சுட்டு எடுப்போம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அல்லாஹ் பர்பஸா என்ன செய்யறான்னா, தோள்கள் கருகும் போது புது தோள்கள் போர்த்துவோம்னு சொல்றான். அப்ப ஏன் தோலை போர்த்தணும் அப்படின்னு ஆய்வு செய்து பார்த்தா, இந்த தீ காயத்தால் ஏற்படும் புண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அதன் வேதனை உணரும் நரம்பு வந்து தோள்கள்ல தான் இருக்குன்றது இந்த காலத்து ஆய்வுல கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப பொதுவா நீங்க பாக்குறோம், தீக்காயப்பட்டவங்கள பாத்துருவோம்ல, லேசா தீக்காயப்பட்டா துடிதுடித்து போவாங்க. ஆனா ரொம்ப ஆழமா அந்த தீக்காயம் உள்ள போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வேதனை உணர்வதில்லை, அவங்க பெருமானே படுத்து கிடக்குறாங்க. அப்படித்தான் நம்ம பாக்குறோம், உலகத்துல பாக்குறோம். இதுல இருந்து நம்ம அறிவியல் ஆய்வாளர்கள், மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த வேதனை இருக்குல்ல, தீ பண்ணினால் ஏற்படும் காயம் இருக்குல்ல, அது வந்து அது மூளைக்கு கொண்டு போற சென்ஸ் பண்ற அந்த உடம்பு வந்து, அந்த நரம்பு வந்து தோள்கள்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து இந்த காலத்துல எப்படிங்க சொன்ன, இந்த காலத்து கண்டுபிடிப்பு வந்து அந்த காலத்துல எப்படி சொல்லி இருக்க முடியும் நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கணும். இந்த குரான் வந்து முகமது தன்னால் சொன்னார்னு சொன்னாங்கன்னா, எழுத படிக்க தெரியாத ஒரு நபர் வந்து எப்படி இதை அந்த காலத்தை சொல்லிக் கொடுக்க முடியும், சொல்லியிருக்க முடியும்னு சிந்திச்சு பார்த்து வழங்கணும். இதுக்கு பதில் சொல்லணும் யாரு? இந்த ஏகத்துவத்துக்கு எதிரான வாதம் வைக்கிறவங்க, குரான் இறைவேதம் இல்ல, முகமதின் கை படைப்பு, முகமதுடைய நபியோட சிந்தனையில் உருவானது என்பதை வாதம் வைக்கிறவங்க இதுக்கு பதில் சொல்லணும். அப்புறமேல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரானுடைய வசனம் 13வது வசனம் 8வது வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த கருவறையில குழந்தை உருவாகிறத பத்தி சொல்றாங்க. ஒவ்வொரு பெண்ணும் தன் கருவறையில் சுமப்பதையும் அந்த கருவறை சுருங்கி விரிவதையும் அல்லாஹ் அறியாமல் இல்லை அப்படின்னு சொல்றான். இதுல நம்ம ரொம்ப ஆழமா சிந்திச்சு பார்க்கணுங்க. இந்த கருவறையில பெண்ணின் கருவறை அது எவ்வளவு பேர் ஆற்றலை பெற்றது நம்ம இந்த காலத்து அறிஞர்கள் ஆய்வு செய்து பார்த்தா விலகலன்றான். ஏன்னா ஒரு சின்ன பொருள் வந்து ஒரு துளி, அதாவது மனிதன் கைக்கு புலப்படாத ஒரு துளி உள்ள போய் அதை கருத்தரித்து 10 மாதங்கள் 2 கிலோ வளருதுல, இந்த வளர்றது கூட ஏதோ ஆய்வுல சொல்லலாம். ஆனா அந்த சின்ன கருவறை, ரொம்ப ரொம்ப கைப்பிடி அளவு உள்ள கருவறை, அதுலயும் உள்ள ஃப்ளூயிட்லாம் இருக்கு உள்ள, அந்த அப்படியோட கருவறை அவ்வளவு 10 மாசம் 2.5 வருஷம் 2 கிலோ, அதாவது 10 மாதங்கள் விரிவடைகிற வரைக்கும் எப்படி தாங்குது, வெடிக்காம இழுக்காம எப்படி தாங்குது, அதோடைய அமைப்பெல்லாம் எப்படி தாங்குது அப்படின்னு விலங்கலன்னு சொல்றான். இந்த காலத்தை
மருத்துவர்களும் ஆய்வாளர்களும் இது எப்படின்னு தெரியலங்க. இது நிச்சயமா அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சர்வ சாதாரணமா அது எனக்கு தெரியும்பா, நான் தான் செய்யறேன்னு சொல்றான். அப்புறம் குல்லு ஷைஇன் இந்தஹு மிக்தாரின்றான். ஒவ்வொரு பொருளும் நிர்ணயிக்கப்பட்ட அளவு உள்ளது, அது தொடர்ச்சியா நிர்ணயிக்கப்பட்ட அளவு உள்ளது அப்படின்னு சொல்றான். அப்ப நிர்ணயிக்கப்பட்ட அளவுனா என்ன அப்படின்னு நம்ம மிகச்சிறந்த வகையில் ஆய்வு செய்ய பார்க்கும்போது, பொதுவாகவே மனித உடலுக்கு ஒரு தன்மை இருக்குங்க. என்ன தன்மைன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு அந்நிய பொருளையும் ஒப்புக்கொள்ளாது. அது நம்ம கண் கூட பாக்குறோம். எப்படி பாக்குறோம்? ஒரு மனிதருக்கு காய்ச்சல் வந்துருது. எப்படி காய்ச்சல் வருதுன்னா, தனக்கு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள, பாக்டீரியா நுண்ணுயிர் நம்ம உடம்புக்குள்ள போனோடனே வெளிப்பொருள் வந்திருக்குது அப்படின்னு மூளை கணிச்சு, மூளையில இந்த சிக்னல் போய் நம்ம உடம்புடைய வெப்பநிலையை கூட்டி அது வெளியே தள்ளிடுது. அது போக ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது. காயம் ஏற்பட்டா என்ன ஆகும்? வெளிமண்டலத்தில் இருக்க இதெல்லாம் நம்ம பாக்டீரியாஸ் வைரஸ் எல்லாம் நம்ம உடம்புல பட்டு அது வீங்குது. வீங்க போகும்போது என்ன செய்யுது? நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம், பாதுகாக்கிறது, நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்காக நம்ம மூளை அங்கக்குள்ள அந்த நோய் எதிர்ப்பு சக்திகளை அனுப்பிச்சு அங்க அவங்க கூட ஃபைட் பண்ணி வெளியே தெரியுது. இப்ப இது என்ன செய்யுது? எந்த ஒரு பொருளும், நம்ம வன்னிய பொருளும் நம்ம உடம்பு தாங்கிறது இல்லை. அது போக நம்ம உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன செய்யுமான்னா, உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணோன்னே அப்படியே விட்டுறது இல்லை. அதை இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அடக்கி வைப்பாங்க. ஏன்னா தன்னைத்தானே அழித்து கொள்ளும். எது? அந்த உறுப்பு நம்ம உறுப்பு இல்ல, தன்னைத்தானே அழித்து கொள்ளும் என்பதற்காக நோய் 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 எதிர்ப்பு சக்திக்குள்ள மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துதான் அதை சப்ரஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, இந்த குல்லு ஷைஇன் இந்தஹு மிக்தாரின்ற வசனம் மிகப்பெரிய அர்த்தத்தை புரிந்ததா இருக்குது. ஒவ்வொரு பொருளும் நிர்ணயிக்கப்பட்ட கால உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான்ல. அதுல இருந்து என்ன, குழந்தை பிறக்கிறது அந்நிய பொருள் தான். வெளியில வந்த உடனே அது அல்லாஹ்வின் கண்ட்ரோல் இருக்கின்றத விளங்கிட்டு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குர்ஆன்ல சர்வசாதாரணமா சொல்லப்படுறதுனால இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் மார்க்கம் தான் அப்படின்றதை உறுதியிட்டு சொல்ல முடியும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனால் முகமதுக்கு அருளப்பட்ட மார்க்கம், நம்ம எல்லாம் பின்பற்றுறதுக்கு தகுதியான மார்க்கம் என்பதை தெளிவாக முடிவெடுக்க முடிகிறது. அன்புள்ள சோழர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாதங்களை அடுத்ததை பார்ப்போம்.